இங்கே தான் எங்களுக்காக வெயிட் பண்ணணும் என்று சொன்னான். அநேகமாக உங்களை பார்த்த உடனே ஓடி போயிருப்பான் என்று நினைக்கிறேன். ஆள் வேற நல்லா குண்டாக இருப்பான். அவ்வளோ சீக்கிரம் ஓடவும் முடியாது. ஓடினாலும் ஒரே இடத்துல தான் ஓடுவான். அநேகமாக இங்கே தான் எங்கேயாவது ஒளிஞ்சிருப்பான்னு நினைக்கிறேன். ஆகாஷ் என்ன சொல்கிறான்? அப்போ ஆகாஷ் சொன்னதெல்லாம் பொய்யா? கொஞ்சம் அமைதியாக இருக்கிறியா? எனக்கே ஒன்றும் விளங்கல. ஒன்றும் விளங்கலையா? யார் இந்த பையன்? ப்ளீஸ் ப்ளீஸ் போயிட்டு வாங்க. மதியம் 1 மணிக்கு பால் வர்றது சகஜம் தானே, போங்க. See, this is what happening. நீங்க வாட் பண்ணுங்க, பாருங்க 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 பாருங்க. அடியே பல்லழகி, இது நீ முதல்ல சொல்லக்கூடாதா? என்ன சொல்ற? தம்பி க்யூட்டா இருக்கானே, பேர் என்னப்பா? അയ്യോ സാറേ, എൻ്റെ പേര് ജോസഫ് കുരുവില്ല. ഇതാണ് എൻ്റെ നാട്. ഞാനിവിടെ ചെറിയ ബേക്കും. நடுவில் ஏதோ சொன்னீங்களா? எல்லாம் சொல்லப்பா, எண்டா மௌனன்னு சொன்னேன். இவனுக்கு இதே வேலை பொழப்பா போச்சு. டேய் வெளிய வாடா, அறிவில்ல. அதுக்குமே இல்ல சார், போய் போலீஸை கூட்டு வாங்க. உடனே கூட்ட சரியா போங்க. நீதான் போலீஸ், நீ எங்க போற? போ. இல்ல பாவம், வாங்க போய் சமாதானப்படுத்திடலாம். நாங்கள் என்ன செய்யறது? வாங்க. அது உண்மை, எனக்கு அதில் இல்லை. இப்படியோ பழி வாங்கிட்ட. நான் மட்டும் கள்ளக்காதல் என்றால் சொல்லுங்க, எங்கட அண்ணன் உயிரே கொடுப்பான். சரி, தம்பியை பற்றி டீட்டெயில் சொல்லு. பார்க்க எப்படி இருப்பான்? நல்லா க்யூட்டாக இருப்பான் சார். பெரிய மூக்கு இருக்கும், அப்புறம் ரெட் கலர் காலர் போட்டிருப்பான், அப்புறம் வால்க்கும் நல்லா புசு புசுன்னு இருக்கும் சார். வாலா? ஆமாம், வால் தான் சார். நாயை பற்றி பேசுறியா சார்? நாய்க்கெல்லாம் சொல்லாதீங்க சார், என் தம்பி சார். எந்திரா சார் ப்ளீஸ் ஏய், சார். எந்திரா. நான் விளையாடியா நீ? சார், மனுஷன் மட்டும் தான் ஃபீல் பண்ணுமா, நாய்க்கெல்லாம் ஃபீல் பண்ணக்கூடாதா? அவன் எவ்வளோ டென்ஷனில் சுற்றிக்கிட்டு இருக்கான். நாயை கண்டுபிடிச்சு கொடு, பேயை கண்டுபிடிச்சு கொடு. சார் 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 ப்ளீஸ் சார், புரிஞ்சுக்கோங்க சார். நாயோட பேரு ரஸ்டி சார். அடையாளம்? அதான் சொல்லுங்க சார், புசு புசு. எல்லா நாயோட வாழும் புசு புசு தானே இருக்கும். வேற சொல்லு. ஏதோ என்ன பண்ணி பண்ணா, ஆனால் ஆம்பளை நாய் என்கிட்ட பொம்பளை நாயின்னு சொல்லி ஏமாத்தினான் பாரு. பண்ணிடுமா? அந்த நாயை நீ தூக்கி வச்சிட்டு இருந்தல்ல, அப்பவே என்னமோ கையில் தட்டுப்பட்டுச்சு. நான் தான் கவனிக்காமல் விட்டேன். நான் அன்னைக்கு மட்டும் யோசிச்சிருந்தேன்னு வச்சுக்கோயே, கப்புன்னு முடிச்சிட்டு இருப்பேன். என்னத்த? அந்த குடும்பத்தை. ஓ மாட்டார். அப்படியே போ சொல்லிட்டா? அப்படியே போக சொல்லிட்டாருண்டா சந்தோஷமா அடுத்த வேலையை தேடுவேனே தவிர கண்ணை கசக்கிட்டு நிற்க மாட்டேன். அதான் சாரே சொல்லிட்டாரு, எனக்கு யாரை பற்றி அக்கறை இல்லைண்டு. என் பொண்டாட்டியை பற்றி அக்கறை இல்லை, என் மூத்த பிள்ளைய பற்றி அக்கறை இல்லை, என் இளைய பிள்ளைய பற்றி அக்கறை இல்லை. ஏண்ட எனக்கு பொண்ணு இருக்கோ? கீழ் விட்டு பொண்ணுங்க. உனக்கு மட்டும்தான் அது கஷ்டமாக இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கியா? உன்னை விட எனக்கு இது ரொம்ப கஷ்டமாக இருக்கு. சிரிச்சிங்கள் என்றால் புருஷன் கூட பார்க்க மாட்டேன்னு கொன்றுவேன். இந்தாப்பா, பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்கு சார். நாட்டி பாய். சீ, பிள்ளைகளாடா நீங்கள்? சூப்பரா இருக்கு. ஆமா, எப்படி செஞ்ச? யார் இந்த ஆண்டி? சூப்பர்க்கா, செம்ம டேஸ்ட். இது மாதிரி டேஸ்ட் நான் சாப்பிட்டதே இல்ல. என்ன சிம்ரன் இதெல்லாம்? தம்பி எப்படி இருக்கீங்கள்? சுகமா இருக்கீங்களோ? சுகமாவா? டேய், நீ கோயம்புத்தூர்காரனாச்சேடா? நீ என்னடா அந்த பாஷை பேசிட்டு இருக்க? எப்ப கதைக்க ஆரம்பிச்சு ரெண்டு தெரியவில்லை. கதைக்க நல்லா இருக்கு, நீங்களும் கதையுங்கோ. டேய், போய் எங்க சோத்து பக்கமா கதைடா, போடா. இப்ப சொல்லு, இனிமே இந்த பாட்டு கேட்டா நீ அவங்கள யோசிப்ப. நீ எங்கடா போற? இல்லப்பா, இங்க வந்திருக்க எல்லாருமே அந்த பாட்டியோட உங்களை பத்தி அதிகமா பேசுறாங்க. ஆமாப்பா,
அதான்ப்பா அந்த இடத்துல அந்த பாட்டி போட்டோ மட்டும் கூடாதுப்பா உங்களோட போட்டோ இருக்கணும்பா வீட்டுக்கு போய் எடுத்துட்டு வரேன்பா. கை கொடுக்கும்போது எழுந்திருச்சு கொடுக்கணுங்கிற மரியாதை கூட தெரியாதா? எந்திரிச்சிருவன், ஆனால் லிப்கிஸ் அடிபடும் என்று நினைக்கிறேன். டேய் நீ எல்லாம் பட்டாதான்டா திருந்துவேன். அண்ணா சாப்பிடாம போறீங்க, சாப்பிட்டு போங்க. எதுவும் இல்லாம பறந்து வந்தாலும் வானம் தலை மேல கொடைய பிடிக்குதே. எதையும் செய்யாம இறந்து போனாலும் பூமி தனக்குள்ள வாங்கி வைக்குதே. ஒரே வானம் ஒரே பூமி, ஓ, ஓ, ஓ.